அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. என்ன இவ்வளோ குப்பையா இருக்கு? அண்ணா, இன்னைக்கு நம்ம ஏரியாவில் க்ளீன் பண்ணுறவங்க இல்லையா அண்ணா? துப்புரவு பணியாளர்கள்லாம் போராட்டத்துக்கு போயிட்டாங்கப்பா. அதனால க்ளீன் பண்ண யாரும் வரல. ஓ, தூய்மை பணியாளர்கள் ஒரு நாள் லீவ் போட்டால் நம்மளாம் ரோட்டில் நடக்கவே முடியாது போலையே. நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். நம்மளே க்ளீன் பண்ணிடலாம். மாமா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னப்பா, என்னாச்சு? நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? ஏன்பா, குப்பல்றதுன்னு அவ்வளோ கேவலமான வேலையா? நான் அப்படி சொன்னனா, இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் மூச்சை பிடிச்சிட்டு வேலை செய்யலனா நம்ம எல்லாம் மூக்க பத்தி தான் நடந்து போனோம். நான் அப்படி என்ன கேட்கல மாமா. மாலை போட்டிருக்க, மாலை போட்டுட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சா தப்பில்லையா? நான் கும்புற முருகன் யாரு தெரியாது. அவரு அசுத்தமான மக்களோட மனசை சுத்தம் பண்றவர். அப்பேற்பட்டோட பக்தனா இதை சுத்தம் பண்ண மாட்டேனா? என்ன மாமா, கருத்துசியா? இல்லம்மா, இதான் உண்மையே. இன்னமும் சொல்ல போனா இந்த உலகத்திலே அசுத்தமானது மனுஷனோட எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட மனுஷனை சுத்தம் பண்ற வேலையை ஏன் முருகன் பாத்துக்கட்டும். இந்த அசுத்தத்தை கிளீன் பண்ற வேலையை இந்த சரவணன் பாத்துக்கிறேன். இந்தா கிளீன் பண்ணு. புடி.